ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் என்ற புதிய உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் என்ன படிக்கப் போகிறோம், இது எதிர்காலத்தில் எப்படி உதவும் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் தெரிஞ்சு கொள்ளலாம். முதல்ல ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் தினமும் வாங்கும் சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், புக்ஸ், மொபைல் ரீசார்ஜ் இவை எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கின்றன? இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிசினஸ் சிஸ்டம் இருக்கிறது. ஒருவர் பொருளை தயாரிக்கிறார், மற்றொருவர் அதை விற்பனை செய்கிறார், மற்றொருவர் அதை நம்மிடம் கொண்டு சேர்க்கிறார். இந்த முழு செயல்முறையையும் புரிந்து கொள்வதுதான் பிசினஸ் ஸ்டடீஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். அருண் என்ற மாணவர் கோடை விடுமுறையில் வீட்டில் லெமன் ஜூஸ் செய்து விற்க முடிவு செய்கிறார். ஒரு கப் லெமன் ஜூஸ் தயாரிக்க 10 ரூபாய் செலவாகிறது. அதை 15 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு கப்பிற்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. ஒரு நாளில் 100 கப் விற்றால் 500 ரூபாய் ப்ராஃபிட். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, எப்படி வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது, எப்படி குவாலிட்டியை மெயின்டைன் செய்வது, எப்படி கணக்கு பார்ப்பது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த காமர்ஸ் பாடம் உங்களுக்கு கற்றுத்தரும். 11ஆம் வகுப்பு காமர்ஸ்ல நீங்கள் பல சுவாரஸ்யமான டாபிக்ஸை படிக்க போகிறீர்கள். பிசினஸ் என்றால் என்ன, ப்ரொஃபஷன் என்றால் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் என்றால் என்ன, இவற்றின் வித்தியாசம் என்ன, ஒரு பிசினஸை எப்படி நடத்தலாம், சிங்கிள் ஓனராக நடத்தலாமா, பார்ட்னர்ஷிப்பாக நடத்தலாமா, அல்லது கம்பெனி ஆரம்பிக்கலாமா என்பதை கற்றுக்கொள்வீர்கள். மக்கள் ஒன்றிணைந்து பொது நலனுக்காக பிசினஸ் செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வீர்கள். பெரிய நிறுவனங்கள் எப்படி உருவாகின்றன, எப்படி நிர்வகிக்கப்படுகின்றன என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். நாம் கடைக்கு சென்று பொருள் வாங்குகிறோம், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறோம், ஆன்லைனில் ஆர்டர் செய்கிறோம். இவை அனைத்தும் ட்ரேடின் ஒரு பகுதி. ஹோல்சேலர் யார், ரீட்டைலர் யார், இ காமர்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய உலகில் ஜாப் சீக்கராக இருப்பது மட்டுமல்ல, ஜாப் கிரியேட்டராகவும் மாறலாம். அதற்கு ஆண்டர்பிரனோரியல் திங்கிங் மிகவும் முக்கியம். ஒரு ஐடியாவை பிசினஸாக மாற்றுவது எப்படி, ரிஸ்க் எடுப்பது எப்படி, ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை இந்த பாடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நீங்கள் இன்று பார்க்கும் பெரிய நிறுவனங்கள் ஒரு காலத்தில் சிறிய முயற்சிகளாகத்தான் தொடங்கப்பட்டவை. ஒரு சிறிய டீ ஷாப் பின்னர் ஒரு ரெஸ்டாரண்ட் செயினாக மாறலாம். ஒரு ஆன்லைன் பேஜ் பின்னர் ஒரு பெரிய பிராண்டாக வளரலாம். பிசினஸ் ஸ்டடீஸ் இந்த வளர்ச்சியின் பின்னால் இருக்கும் பிரின்சிபல்ஸை விளக்குகிறது. இந்த பாடம் தேர்வில் மதிப்பெண் பெறுவதற்காக மட்டும் அல்ல, இது உங்களுக்கு பிசினஸ் நாலேஜ், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஆண்டர்பிரனோரியல் மைண்ட் செட், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் போன்ற பல திறன்களை வளர்க்க உதவும். அன்பான மாணவர்களே, 11ஆம் வகுப்பு காமர்ஸ் பாடம் என்பது வெறும் ஒரு பாடம் அல்ல, நிஜ வாழ்க்கை பிசினஸ் உலகத்தை புரிந்து கொள்ளும் ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஐடியாஸ் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாறுகின்றன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சக்சஸ்ஃபுல் பிசினஸஸ் ஆக உருவாகின்றன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை ஆராயுங்கள். உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான லேர்னிங் ஜேர்னி இன்று தொடங்கட்டும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி லேர்னிங்.